நடைப்பயிற்சி வாக்கிங் சிறுவயது முதல் முதியோர்கள் வரை எந்த காலத்திலும் அவர்கள் நடைப்பயிற்சி செய்து வருகிறார்கள். அதுவும் வீட்டிலேயே முடங்கி இருப்பவர்கள் காலையிலும் அல்லது மாலையிலும் அல்லது 2 வேளையிலுமே நடைப்பயிற்சி செய்கின்றனர். ஒரு முறை மகாபலிபுரம் விடியற் காலை சென்ற பொழுது சுமார் ஒரு 500 நபர்கள் அவர்கள் நடைப்பயிற்சி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய காரை ஏதோ ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அவர்கள் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். சிலர் ஜாகிங் செல்கிறார்கள். ஆண் என்று பெண் என்று இல்லாமல் எல்லோருமே அதுவும் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு அந்த சாலை மிகவும் சரியான ஒரு சாலையாக அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. காரணம், 2 பக்கமும் சாலை இருக்கிறது. அங்கே முடிந்துவிட்டு அவர்கள் சாப்பிடுவதற்கான உணவகங்களும் அங்கே இருக்கிறது. அதுபோல எங்கெங்கெல்லாம் பூங்காக்கள் இருக்கிறதோ, சுற்றி வருவதற்கு ரம்மியமான சூழ்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் தினமும் சென்று வருகிறார்கள். மிகவும் நல்லதல்லவா அது? நடைப்பயிற்சி என்பது மற்ற எல்லா பயிற்சிகளையும் விட எல்லா வயதிற்கும் தகுந்தவாக அந்த பயிற்சி அமைந்து விடுவதால் எல்லோரும் ஏதோ சற்று நேரமாவது எங்காவது ஒரு பூங்காவை சுற்றி வரலாம், பலரை சந்திக்கலாம், அவர்களுடன் பேசலாம், வரும் வழியில் தெரிந்த நண்பர்களுடன் பேசலாம், டீ சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று இருப்பதை தினமும் நான் பார்க்கிறேன். திருவிக்கா நகரில் இருந்து பிருந்தா தியேட்டர் வரை ஒரு முறை சென்று வந்தால் 1 கிலோமீட்டர். பலர் அப்படி சென்று வருகிறார்கள். சிலர் மூலக்கடை சென்று வருகிறார்கள். இப்படிதான் என்று இல்லாமல் பல மார்க்கம் வழியாக அவர்கள் சென்று வருகிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான செயலாகத்தான் எனக்கு படுகிறது. நான் அதை பலரையும் ஊக்குவிக்கிறேன். எல்லோரும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு காலுக்கு வலு சேர்ப்பது மட்டுமில்லாமல் ஒரு காலார நடந்து செல்வது, இயற்கை சூழ்நிலையில் இளம் பூங்காற்றை சுவாசித்தபடி செல்வது மிகவும் நல்லது. எனவே நண்பர்களே, நீங்களும் நடைப்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு செல்லுங்கள். பனிக்காலமாக இருந்தால் தலைக்கு ஏதாவது தொப்பியை அணிந்து கொண்டு சென்று வரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது பேப்பர் மில் சாலை, அகரம்.